بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் பேரருளால் ஏகத்துவ எழுச்சிப்படை மிக பிரம்மாண்டமான முறையில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் இந்த சமுதாய மக்களுக்கு என்ன வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டுதலை எந்த ரவுடிகளின் கூச்சல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் பயப்படாமல் இந்த ஏகத்துவ படை எழுச்சியுடன் எடுத்துரைக்கும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக கொட்டும் மலையிலேயும் இந்த ஏகத்துவ படை குழுமி இருப்பதை நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அன்-நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி இந்த மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக ஆகுவார்கள். அந்த நபியினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை இந்த கபறுவனைகள் எவ்வளவு கடுமையாக எதிர்த்தாலும் சரி, அவர்களுக்கு அஞ்சாமல் நாம் வீரியத்துடன் எடுத்துரைப்போம் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த போராட்டம் எதற்காக, இந்த போராட்டத்தை எதற்காக நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்பதை இந்த மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக 3 சிறப்பு பேச்சாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியினுடைய முக்கியத்துவத்தை, இந்த போராட்டத்தினுடைய அவசியத்தை அவர்கள் உங்களுக்கு எடுத்துரைப்பார்கள். இடையிடையே கொள்கை சொந்தங்களுடைய கோஷங்களையும் நாம் வீரியமாக எடுத்துரைப்போம். அதனுடைய முதலாவதாக கோஷங்களை மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் துவக்கி வைப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். போராட்டம் இது போராட்டம், டிஎன்டிஜேயின் போராட்டம். ஓரிரை கொள்கையை எதிர்ப்பவர்களை ஒடுக்குவதற்கான போராட்டம். இணை வைத்தலுக்கு துணை போகும் ஈனர்களை எதிர்த்து போராட்டம். கபறு வணங்கும் காட்டு மிராண்டிகளை கண்டிக்க திரண்ட போராட்டம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். கபறு வணக்கத்தை நியாயப்படுத்தும் அவர்களை கண்டிக்கிறோம். தரைமட்டமாக்குவோம் தரைமட்டமாக்குவோம். அதற்கு ஸ்தல வழிபாட்டை தரைமட்டமாக்குவோம் தரைமட்டமாக்குவோம். தவிடுபடியாக்குவோம் தவிடுபடியாக்குவோம். இஸ்லாத்தில் இல்லாத தர்கா வழிபாட்டை தவிடுபடியாக்குவோம். சிந்தித்து பார் சிந்தித்து பார் சிந்தித்து பார் சிந்தித்து பார். மன்னரை வணக்கம் மார்க்கமா, மன்னரை வணக்கம் மார்க்கமா. சமாதி மீது சந்தனம் பூச்சா, சமாதி மீது சந்தனம் பூச்சா. மகான்கள் என்போர் மனிதர்கள் தானே, மகான்கள் என்போர் மனிதர்கள் தானே. மதி இருந்தால் சிந்தித்துப்பார், மதி இருந்தால் சிந்தித்துப்பார். கஞ்சா காதிரி பான்பராக்கு, கஞ்சா காதிரி பான்பராக்கு. இஸ்திரி ஆதிரி ஹசரா, மது மாது கொலை திருட்டு, மது மாது கொலை திருட்டு. குற்றவாளிகள் உன் தலைவனா,
பணிகள் செய்யும் மனிதநேய பணிகள் செய்யும் தௌஹீத் ஜமாத்தை நசுக்க துடிக்கும் தௌஹீத் ஜமாத்தை நசுக்க துடிக்கும் தீவிரவாதிகளை கண்டிக்கிறோம் தீவிரவாதிகளை கண்டிக்கிறோம் 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 கபறுகளை உடைக்க சொன்ன கபறுகளை உடைக்க சொன்ன கண்மணி நாயகம் கட்டளையை கண்மணி நாயகம் கட்டளையை காலில் போட்டு மிதித்து விட்டு காலில் போட்டு மிதித்து விட்டு குப்பாவை தூக்கி பிடிக்கும் குப்பாவை தூக்கி பிடிக்கும் கபறு வணங்கிகளை கண்டிக்கிறோம் காவல்துறையே காவல்துறையே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் சட்டத்தை கையில் எடுக்கும் சட்டத்தை கையில் எடுக்கும் குண்டர்களுக்கு துணை போகாதே குண்டர்களுக்கு துணை போகாதே குண்டர்களுக்கு துணை போகாதே குண்டர்களுக்கு துணை போகாதே அடக்கி விடு 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 சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை கையில் எடுத்து சதி திட்டம் போடுகின்ற சதி திட்டம் போடுகின்ற சதி திட்டம் போடுகின்ற சதி திட்டம் போடுகின்ற சமாதி வணங்கும் கூட்டத்தின் 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 கொட்டத்தை அடக்கிவிடு கொட்டத்தை அடக்கிவிடு கொட்டத்தை அடக்கிவிடு கொட்டத்தை அடக்கிவிடு தெரியுமா 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 சட்டத்தை கையில் எடுக்க சட்டத்தை கையில் எடுக்க சட்டத்தை கையில் எடுக்க சட்டத்தை கையில் எடுக்க எங்களுக்கும் தெரியுமே எங்களுக்கும் தெரியுமே எங்களுக்கும் தெரியுமே எங்களுக்கும் தெரியுமே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சேப்பாக்கத்தில் திரண்ட சில குற்றவாளிகள் குற்ற பின்னணி உடையவர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் பொது மேடைகளில் அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தி வன்முறையை தூண்டுகிற விதத்தில் கடுமையாக பேசியிருக்கிறார்கள். எங்கள் தலைவர்களை வெட்டுவேன் குத்துவேன் கொலை செய்வேன் என்கிற அளவிற்கு வரம்பு மீறிய வார்த்தைகளை பேசி பொதுமக்களையும் அதன்பால் தூண்டியிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த பேச்சு இது முதன்முறையானதல்ல. இதற்கு முன்னரும் பல தடவைகள் இதுபோன்று அத்துமீறிய பேச்சுக்களில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படாமல் காவல்துறை காலந்தாழ்த்தி வருகிறது, அலட்சியப்படுத்தி வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். காவல்துறை எங்களுடைய போராட்ட அறிவிப்பிற்கு பிறகுதான் தற்பொழுது அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை எங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் பொய்யாக்க நினைத்தால் இந்த போராட்டத்தை அடையாளமாக்கிவிட்டு இதற்கு அடுத்த கட்டமாக சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை நடத்தவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சுன்னத் ஜமாத் என்ற பெயரில் பல பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ரவுடி, அவங்க ஃபுல்லாகவே அதில் அதிகமானவங்க ரவுடிகள், குற்ற பின்னணி உள்ளவர்கள். முஸ்லீம் அமைப்புகளாக இருந்தால் நாங்கள் குற்றவாளிகளா நல்லவர்களா, அதுதான் எங்களுடைய பார்வை. யாராக இருந்தாலும் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தமிழக அளவில் பல்வேறு வழக்குகளிலே குற்றப்பின்னணி உள்ளவர்கள், இது போன்ற குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் ஒரு பொது மேடை கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுத்திருக்க வேண்டும். ஆனால் ரவுடிகளையும் கொலைகாரர்களையும் வழிப்பறி கொள்ளையர்களையும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு அப்போராட்ட மேடையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளை வெளிப்படையாக பொது மேடையிலே கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். கைகளை வெட்டுவோம்,
தலைகளை வெட்டுவோம், தௌஹீத் ஜமாத்தினரை யாரையும் உயிரோடு விடமாட்டோம் என்கிற பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்தது மட்டுமல்லாமல் பொதுமக்களையும் கொலை செய்யுமாறு அவர்கள் தூண்டியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவிற்கு அமைதியாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக சட்டவிரோதமாக இவர்கள் பேசியிருக்கிறார்கள். நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம், எங்கள் புகாரின் மீது இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதை கண்டிக்கும் விதமாகவும், நடவடிக்கை எடுக்காததை கண்டிக்கும் விதமாகவும் கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சென்னை மண்டலத்தின் சார்பிலே மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருந்தோம். அறிவித்த போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கை குழந்தைகளோடு கொட்டும் மழை என்று பாராமல் வந்து இங்கு குழுமியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்ட அறிவிப்பிற்கு பிறகு அவர்கள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். இது போதாது, அவர்கள் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கோஷத்தையும் கண்டனத்தையும் இங்கு நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளுக்கு அவர்கள் மதிப்பளிக்கவில்லை என்று சொன்னால், சட்டபூர்வமான நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தொடரும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரை நாங்கள் முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை கூட அறிவிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் என்பதை எச்சரித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஏகத்துவ எழுச்சி உரையாக ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் உங்களுக்கு உரையாற்றுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்கள் பொது மேடையிலே 200-300 பேர் கூட்டத்தை பார்த்தவுடன் உசுப்பேறியவர்களாக கொலை மிரட்டல் விருட்டித்த ரவுடிகள் அந்த கயவர்களை கண்டிப்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மிக துரித காலகட்டத்திலே தொடக்கமாக சென்னை மண்டலம் திரட்டி இருக்கின்ற ஒரு மாநாட்டிலே நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த தருணத்திலே தமிழகம் எங்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டு நாளுக்கு நாள் பல கிளைகளோடு உருவாகி கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாத பொறுக்கிகள் அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து அடிவயிறு கலங்கி கொண்டிருக்கின்ற இந்த கபர் வழிபாட்டுக்காரர்கள் எப்படியாவது தௌஹீத் ஜமாத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்பொழுது புதிய ஒரு குற்றச்சாட்டை கிளப்பி இருக்கிறார்கள். நம் உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட இறை இல்லத்தை மஸ்ஜிதுன் நபவியை நாம் இடிக்க சொன்னதாக மக்களிடத்திலே பொய்யை பரப்பி கொண்டு வருகிறார்கள். இப்படியே போனால் இந்த தௌஹீது கூட்டம் மக்காவில் உள்ள காபாவை இடித்து விடுவார்கள் என்று மக்களிடத்திலே விஷம பிரச்சாரம் செய்து வருகிற இந்த கூட்டம் இதற்கு முன்னால் காபாவை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னவர்களுக்கு எதிராக கரம் காணாதவர்கள், நபிகளாரை கேவலப்படுத்தி கேலி சித்திரம் வரைந்த டென்மார்க்குக்கு எதிராக களம் காணாதவர்கள், நபிகளாரை இழிவுபடுத்தி திரைப்படம் வெளியிட்ட அமெரிக்க நாய்களுக்கு எதிராக போராட முன்வராதவர்கள், பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு சிதையுண்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட பொழுது இந்தியாவிலே எந்த நாதியமற்ற நிலையிலே இது குறித்து அந்த அநீதிக்கு எதிராக தட்டி கேட்க முன்வராதவர்கள், தகுதியற்றவர்கள், திராணியற்றவர்கள், வக்கற்றவர்கள், யோக்கியதற்றவர்கள், இப்பொழுது முஸ்லிம்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கிற இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை பறிக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடை மீட்பதற்காக ஒரு காலத்திலும் இந்த வெயிலிலே களம் காணாத இந்த கூட்டம் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக கூடியிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தின் விளைவு பில்லி சூனியம் என்கிற பித்தலாட்டை நொறுக்கி இருக்கிறோம். ஜோசியத்தின் பெயரால் இவர்களுடைய சம்பாத்தியத்தை உடைத்திருக்கிறோம். செத்தவனை வைத்துக் கொண்டு கத்தம் பாத்தியா என்று ஓதி காசு பொறுக்கிற இந்த கூட்டத்தை விரட்டி இருக்கிறோம். மார்க்கத்தின் பெயரை சொல்லி புரோகித தொழிலை கையாண்டு வரக்கூடிய இந்த கையாளாகாத கூமுட்டைகளை ஒழித்திருக்கின்றோம். கத்தம் இல்ல, பாத்தியா இல்ல, ராத்திப் இல்ல, மௌலித் இல்ல, தர்கா இல்ல, கந்தூரி இல்ல, உருஸ் இல்ல, கடைசியில் ஆலிம் சாவுக்கு சம்பளம் இல்ல, புரோகிதம் இல்ல, தனித்துவம், ஏகத்துவம், அவன் தேவையற்றவன் என்கிற இந்த தனித்துவம் நிறைவேற்ற
இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்களிடத்தில் மேலோங்க மேலோங்க அடிவயிறு கலங்கி போன இந்த கூட்டம் எப்படியாவது இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக களம் கண்டிருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் நம்மீது சொல்லி இருக்கிற விமர்சனத்திற்கு அறியாத மக்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்பதுதான் என்னுடைய தலைப்பு. அதற்கு முன்னால் ஒரே ஒரு தெளிவை உங்களிடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். இன்றைக்கு கூடியிருக்கின்ற இந்த கூட்டம் அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்காக கூடிய கூட்டம். இது அன்னலாருடைய அணி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டம். கபர் வணங்கிகள் அல்லாஹுவையும் இறந்தவர்களையும் வழிபடுகிற அபூஜஹல் கூட்டம். இன்றைக்கு சீன்ல இருப்பது ஒன்று தௌஹீது, இன்னொன்னு ஷிர்க். ஒன்று நாம, இன்னொன்னு அசத்தியவாதிகள். இதற்கு இடையிலே நடுநிலை சொம்புகளாக திரிந்து கொண்டிருக்கிற போலி தௌஹீது வேடதாரிகளுக்கும் இந்த தௌஹீது கொள்கைக்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் பாவிகளின் பட்டியலோடு இணைந்து விட்டார்கள் என்பதை பதிவு செய்து கொண்டு சில செய்திகளுக்கு வருகிறோம். ஏதோ இவர்களுடைய தவறான பிரச்சாரங்களை ஒன்றுமறியாத மக்கள் சுன்னத்து ஜமாத்து பெயரை பயன்படுத்தி சுன்னத்தை பேணாத இந்த கூட்டம், சுன்னத்தை நிராகரிக்கிற கூட்டம், பிதஅத் என்ற வழிகட்ட காரியத்தை அரங்கேற்றுகிற இந்த கூட்டம், அந்த சுன்னத் ஜமாத்தில் உள்ள அறியாத மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிற, மூளை செலவை செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நபிகளாருடைய அந்த குப்பா என்று சொல்லப்படுகிற இந்த சர்ச்சையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொன்னது என்ன என்பதை சில விளக்கத்தை சொல்லிக் கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட பல தூதர்களில் இறுதி தூதர். எல்லா இறை தூதர்களும் அல்லாஹுவை வணங்குங்கள் என்கிற ஓரிரை கொள்கையை சொன்னார்கள். கடவுளை வணங்குங்கள், படைத்தவனை வணங்குங்கள், படைப்பினங்களை வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள். தூதராகிய என்னை கூட வணங்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதைத்தான் பெருமானாரும் சொன்னார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தான் கடவுளுடைய நிலைக்கு உயர்த்தப்பட்டு விடக் கூடாது என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தெளிவாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு அவர்களுடைய காலிலே விழுந்து சிரமணிவதற்காக ஒரு கூட்டம் முயலுகிற பொழுது அதை தடுத்தார்கள். இது கடவுளுக்கு செய்கிற காரியம், எனக்கு செய்யக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஈசாவுக்கு சிலை வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஏன் வைப்பதில்லை? நபிகளார் தடுத்தார்கள். லா துதிரூனி கமா அதிரத்தி நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமின் மைந்தன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள். நான் இறைவனுடைய தூதர், இறைவனுடைய அடிமை. நான் வந்தால் யாரும் எனக்காக எழுந்து நிற்க கூடாது, எனக்காக வேண்டி யாரும் காலில் விழக்கூடாது, என்னுடைய அடக்கத்தலத்தை யாரும் வழிபாட்டுத்தலமாக ஆக்கக்கூடாது. ஈசாவுக்கு சிலை வைத்தார்கள், ஈசாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள், ஈசாவை இறைவனுக்கு நிகரான கடவுளாக்கினார்கள். லகது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா. ஈசா இயேசு இருக்கிறாரே, மூன்று கடவுள் இருக்கிறது, ஒன்று இயேசு, இரண்டாவது மரியம், மூன்றாவது இறைவன் என்று சொன்னார்கள். அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். தோழர்களே, என்னை அப்படி வரவு மீறி விடாதீர்கள், புகழ்ந்து விடாதீர்கள் என்று சராசரி மனிதனாக ஒருவர் நபிகளாரை பார்த்து நடுங்குகிறார். அவரை பார்த்து நபிகளார் சொன்னார், நடுங்காதே, ஒரு வல்லரசு நாட்டின் அதிபதி நான், நடுங்காதப்பா, நான் ஒரு சராசரி மனிதன். காஞ்சு போன இறைச்சி துண்டு உப்பு கண்டத்தை சாப்பிட்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு தூதர், ஏன் நடுங்கிற என்று தன்னுடைய நிலை எல்லா தருணத்திலும் சராசரி மனிதனாக வைத்துக் கொண்ட பெருமானார் தன்னுடைய மரண தருவாயிலே ஒரு விஷயத்தை பதிவு செய்தார்கள். லானல்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக. இத்தகது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜிதா, தங்கள் நபிமார்கள் இறை தூதர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கி விடுகிறார்கள். லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய அடக்கத்தலத்தை நீங்கள் வழிபாட்டு தலமாக ஆக்கி விடாதீர்கள், உங்களை நான் அதிலிருந்து கண்டிக்கிறேன் என்று சொன்னார்கள். எந்த தருணத்திலும் மக்களிடத்திலே தான் வழிபாட்டுக்குரியவராக மாறிவிடக் கூடாது, பின்பற்றப்படுகிற மனிதராக தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்று நபிகளார் சொன்னார்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டதற்கு பிறகு அவன் கடவுளாக்கப்படுகிறான். எப்படி? அவனுடைய அடக்கத்தலத்தை பூசுகிறார்கள், பிறகு கட்டி எழுப்புகிறார்கள்,
பிறகு அதற்கு சமாதி கட்டி அதற்கு கல்வெட்டு வைத்து அதற்கு ஒரு வழிபாட்டு தலம் அமைத்து கோயில்களாக சர்ச்சுகளாக பெரிய ஒரு தர்காவாக ஆக்கி விடுகிறார்கள். நபிகளார் அந்த இணை வைப்பு சித்தாந்தத்தை, மனிதனை கடவுளாக்குகிற சித்தாந்தத்தை தகர்த்தெறிவதற்கு தான் உலகத்திற்கு வந்தார்கள். சொன்னார்கள், அடக்க ஸ்தலங்களை பூசுவதை விட்டு நபிகளார் தடுத்திருக்கிறார்கள். சிமெண்ட்லையும் பூசக்கூடாது, சுண்ணாம்புலையும் பூசக்கூடாது, எதுலையும் பூசக்கூடாது. அடக்கப்பட்ட போய்கிட்டே இரு, அவ்வளவுதான். அலைஹா, அதில் மீது கட்டிடம் கட்டுவதை தடுத்திருக்கிறார்கள். அலைஹா, அதில் எழுதுவதை கூட தடுத்திருக்கிறார்கள். அடக்கஸ்தலம்னா அது அடக்கஸ்தலம்னு பாருங்க, அதை அலங்காரம் பண்ணிட்டு வழிபடுற வேலையை செய்யக்கூடாது என்றார்கள். இப்படியெல்லாம் மக்களிடத்தில் எதை தடை செய்தார்களோ, எது குறித்து விழிப்புணர்வு செய்தார்களோ, தான் கடவுளாகிவிடக் கூடாது என்று எந்த அளவிற்கு மிக தெளிவான ஒரு கொள்கையை சொன்னார்களோ, அந்த நித்திய ஜீவன் தான் கடவுள் என்ற ஓரிரை கொள்கை எப்படி சொன்னார்களோ, அந்த தூதர் இறந்து விடுகிறார். நபிகளார் தன் கையால் கட்டிய பள்ளிவாசல் மதினாவிலே மஸ்ஜிது நபவி, நபி கட்டிய பள்ளி இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே நபிகளாரின் வீடும் இருந்தது. அந்த வீட்டிலேயே நபிகளாரை அடக்கம் செய்து விட்டார்கள். அப்பொழுது இவர்கள் இன்றைக்கு குப்பா குப்பாங்கிறாங்களே, டூமு. இன்னைக்கு மக்கான்னு சொன்னா ஒரு கருப்பு பெட்டி மாதிரி போட்டோல பார்த்துருப்பீங்கல்ல, நேரில் பார்த்தா அது கட்டடம் தெரியும் உங்களுக்கு. போட்டோல பார்க்குறவங்க காவல்துறை உளவுத்துறைகளாக சொன்ன புரியும்ல. மதினான்னு சொன்னா முகமதுன்னு போட்டு பச்சை டூம் மாதிரி இருக்குல்ல, அது பள்ளிவாசலுக்கு மேலே இல்லைங்க. நபிகளார் கட்டிய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் நபிகளார் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மேலே வைத்திருக்கிறார்கள். யார் வச்சா? அல்லாஹ்வுடைய தூதர் வைக்க சொன்னாங்களா அல்லது வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? வைக்க கூடாது, அகற்றப்படணும், நொறுக்கப்படணும். தன்னுடைய மருமகன் அலியை அனுப்பி வைக்கிறார். லா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, உயர்த்தப்பட்ட எந்த கபரா இருந்தாலும் சரி, மன்னரையாக இருந்தாலும் சரி, தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட கொள்கையை சொன்ன தூதருக்கே இவன் வைக்கிறானா, எவ்வளவு பெரிய அதிக பிரசங்கித்தனம். இப்போ நபிகளார் சொன்னார்கள், எவன் சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று நம்புறானோ அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு. இந்த அயோக்கிய பசங்க என்ன செய்யறாங்கன்னா, நபிகளாருக்கு சூனியம் ஏற்பட்டு பைத்தியம் முடிச்சுன்னா இது எவ்வளவு பெரிய அதிக பிரசங்கித்தனம். அதே மாதிரி நபிகளார் சொன்னார்கள், கபர்களை கட்டக்கூடாது, பூசக்கூடாது, எழுதக்கூடாது, அதை வழிபடக்கூடாது என்று சொன்ன தூதரின் கபருக்கு மேல் எதுவும் கட்டப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம் கட்டப்படல, உமருடைய ஆட்சி காலம் கட்டப்படல, உஸ்மான், அலி என்று கிட்டத்தட்ட 88 வருஷம் அந்த அடக்கத்தலம் அடக்கத்தலமாகத்தான் இருந்தது. அதற்கு இந்த பக்கம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிய பள்ளிவாசல் இருந்தது. இது பள்ளி, ரைட் சைடு அடக்கத்தலம், சரியா? அப்ப சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, இந்த அடக்கத்தலத்தோட பள்ளிவாசலை கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மஸ்ஜித் நபவியை இந்த பக்கமா விஸ்தீர்ணம் பண்ணிட்டு போறாங்க. இங்க இடம் நிறைஞ்சு போச்சு, நம்ம இந்த பக்கமா விஸ்தீர்ணம் பண்ணணும்ல. இது மாதிரி இங்க அடக்கஸ்தலம், இங்க பள்ளிவாசல் வந்துடக்கூடாது. என்ன பண்றது, அடக்கஸ்தலத்தை அப்படி விடு, பள்ளியை இப்படியே கட்டிட்டு போ, பள்ளி இப்படி, அடக்கஸ்தலம் அங்க இருக்கட்டும், தனியா இருக்கட்டும் என்று விட்டார்கள். ஏன்? அவர்கள் நபிகளாருடைய துரும்பையும் பின்பற்றிய தூதரின் தோழர்கள் என்பதால் விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்ததால் விட்டார்கள். அந்த அடக்கஸ்தலம் அடக்கஸ்தலமாக இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டளையை ஏற்று அவர்கள் நடந்த நல்லவர்களாக இருந்ததால் விட்டார்கள். அதற்கு பிறகு ஹிஜ்ரி 88 வருஷம், நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு 88 வருஷம் கழிச்சு தான் இந்த பள்ளிவாசலை இப்படியே அதிகப்படுத்தின நேரத்தில் வலீதுங்கிற ஒரு மன்னர், அவர் நபித்தோழர் இல்லை, நபித்தோழர் செஞ்சாலும் இஸ்லாத்தில் ஆதாரம் இல்லை. கூடுதலாக சொல்றதா இருந்தா வலீது என்கிற ஒரு மன்னர், அன்னைக்கு அவன் சொல்றதா சட்டம். அந்த மன்னர் என்ன பண்றாரு, பள்ளிவாசலை இந்த பக்கமா பெருசாக்குறாரு, கபரை நடுவில் கொண்டு வந்துட்டாரு, இப்படியே பெருசாக்குறாரு. ஆனா டூமு கட்டலைங்க. இவன் டூம் டாம்னு போறான்ல, சான் பி ஃபனா ஹோகா, எப்படி ஜபீன் பி ஃபனா ஹோகா, ஒருத்தன் பாண்டரக் ரவி அவன் பேரு, அவன் அதாவது சந்திரன் அழிந்து விடும், பூமி அழிந்து விடும், ஏ குப்பா ஃபனா ஹோகா, நீ எது இந்த குப்பா அழியாத, ஏண்டா மூதேவி, அதை ரசூல்லா மௌத்தா போய் கட்டிருந்தா. அது 700 வருஷம் கழிச்சு பெருமானார் அவர்கள் வஃபாத்தாகி 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 200 வருஷம் இல்ல, 700 வருஷம் கழிச்சு மன்சூர் என்கிற ஒரு மன்னர், எகிப்து நாட்டு மன்னர், கிறிஸ்தவர்கள் சர்ச்சு கட்டி இருக்கிறத பார்த்து காப்பி அடித்து இந்த டூமை கட்டினான். எந்த நபிகளார்
கிறிஸ்தவர்கள் தன்னுடைய ஈசாவை இயேசுவை வரவு மீறி புகழ்ந்தார்களோ, அப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னார்களோ, அந்த தடையை இவன் அரங்கேற்றம் செய்தான். இது இஸ்லாத்தில் இருக்கா? இதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? இது நபிகளார் சொன்னாங்களா? இது நபிகளாருக்கு எதிராக அவர்களுடைய கட்டளையை காலுள் தூக்கி போட்டு மிதித்து செய்கிற ஒரு செயல். எனவே நாம் சொன்னோம், இந்த டூம் இஸ்லாத்திற்கு எந்த ஆதாரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை கடவுளாக்குவதற்கு தகுதி அல்ல. இது நபிகளாருடைய கட்டளைக்கு உகந்ததல்ல. அனைத்திற்கும் இஸ்லாத்தின் அடித்தளத்திற்கு எதிரானது இந்த டூம். இது அகற்றப்பட வேண்டும். அந்த சவுதி அரசாங்க ஆட்சியாளர்கள் அது குறித்து மக்கள் மன்றத்திலே சில நாட்கள் தள்ளி போடுகிறார்கள். யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, அல்லாஹ்வுக்கு பயந்து அகற்றுகள் என்று சொன்னோம். இப்ப எப்படி கொண்டு வந்துட்டாங்க? நபிகளாருடைய பள்ளியில கை வச்சிட்டாங்க. அட பாவிகளா, 3 பள்ளிவாசலை நோக்கி நன்மையை நாடி பயணம் செய்யுங்கள் என்று நபிகளார் சொன்னார்கள். ஒன்று காபத்துல்லா, மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம். இன்னொன்று அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ். இன்னொன்று மதினாவிலே நபிகளார் கட்டிய மஸ்ஜிதுல் நபவி. இந்த 3 பள்ளிவாசலுக்கு நன்மையை நாடி வாங்க என்று சொன்னாங்க. அதை நாங்கள் இடிக்க சொல்லுவோமா? அந்த காபத்துல்லாவுக்கு வந்தால் லட்சக்கணக்கான மடங்கு நன்மை கிடைக்கும். அங்க தொழுதா மற்ற பள்ளியில தொழுவதை விட, மஸ்ஜித் நபியில தொழுதா ஆயிரக்கணக்கான நன்மை கிடைக்கும் மற்ற பள்ளியில தொழுவதை விட. இந்த சுன்னத்தை மக்களிடத்திலே உயிர்ப்பித்த ஒரு கூட்டம் தௌஹீத் கூட்டம். நீ அஜ்மீர் தர்கால போய் முண்டி அடிக்க சொன்னியே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிய பள்ளிக்கு போக சொன்னோம். நாங்க இடிக்க சொன்னோமா? உனக்கு ஏதாவது ஒன்று தேவை, எப்படியாவது இந்த கூட்டத்தை உடைக்க வேண்டும், நொறுக்க வேண்டும், வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லி இஸ்லாத்தை குழப்பி, இஸ்லாத்தில் இல்லாதையெல்லாம் மக்களிடத்தில் கிளப்பி, மக்களிடத்தில் பிரிவினை உண்டாக்கி யூத கைக்கூலி வேலையை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நாங்களா யூத கைக்கூலி வேலை பார்க்கிறோம்? செத்தவனுக்கு கபறு கட்டி அவனை வணங்குறவன் யூதன், அதை உடைக்கணும் சொல்றவன் யூதனா முஸ்லிமாங்க? அப்ப அந்த முஸ்லிமாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து வருவது தௌஹீத் ஜமாத் தானே இல்லையா? அப்ப ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்தில் பறைசாற்றி கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இணை வைப்பு கொள்கையை, கபர் வணக்க கொள்கையை, செத்தவனுக்கு உயிர் கொடுத்து அவனை இறைவனுக்கு சமமாக்குற கொள்கையை மக்கள் மன்றத்திலே ஒரு மூட நம்பிக்கையை கட்டவிழ்க்க நினைக்கிறார்கள் என்றால், மீண்டும் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் புரோகிதத்தின் பெயரால், ஃபாத்தியா கத்தம்ங்கிற பெயரால் மக்களுடைய காசையும் கற்பையும் சூறையாடுவதற்கு இந்த பொறுக்கிகள் துணிகிறார்கள் என்றால், சுன்னத்து ஜமாத் போர்வேல சுன்னத்தை பேணாத ஒரு ஜமாத்து, அவன் கூட்டம். தலைமை யாரு? ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு அக்கிஸ்ட், ஒரு பீடாவுக்கு அடிமையான கஞ்சா பித்தன், இன்னொருத்தன் புரோகிதன், இன்னொருத்தன் பேட்டரவுடி, இன்னொருத்தன் தொடநடுங்கி. பேரு தடாவான். ஏண்டா, ஒருத்தன் தன்னுடைய பேருக்கு முன்னாடி இந்த தடா, பொடா, குண்டாசு, பிக் பாக்கெட்டு, முடிச்சவைக்கு, 420 இப்படி ஒருத்தன் போட்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தொடநடுங்கின்னு அர்த்தம். ஏன்னா இப்ப வெறும் அப்துல்லான்னு சொன்னா ஷேக் அப்துல்லா அப்படின்னா நம்புவானா? தள்ளு பாண்டுவான். தொடா ஷேக் அப்துல்லா அப்படின்னா இவன் தொடநடுங்கி பேர்லையாவது சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த பீடா போட்டவங்க, இந்த சுயநினைவை இழந்தவர்கள், இந்த அக்கிஸ்டுகள், இந்த பல கிரிமினல் வழக்குக்கு சொந்தக்காரர்களாக உள்ளவர்கள் மக்களிடத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதற்கு, ஒரு கூட்டத்தை வளர்ப்பதற்கு அடையாளம் காண துடிப்பவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி இவன் சொல்றான், இந்த கூட்டம் நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் செய்வோம், உளவுத்துறைக்கு தெரியும்னா. உன்னை பத்தி உளவுத்துறைக்கு தெரியும், நீ அயோக்கியன்னு தெரியும், நீ ஒரு முடிச்சவைக்குன்னு தெரியும், நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு தெரியும், ஊரெல்லாம் பள்ளிவாசல் இழுத்து போட்டு அடிச்சாங்களா அவன்ல ஒருத்தன்னு தெரியும், நீ எப்படிப்பட்ட கொள்ளக்காரன் தெரியும், நகைக்கடையில் அடியில சாக்கடையில பூந்து திருடிட்டு வந்தவன் உன்னை பத்தி தெரியும், எங்களை பத்தியும் காவல்துறைக்கு தெரியும். இந்த ஜமாத் வெச்ச கால பின்வாங்காதுன்னு தெரியும். இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் இந்த சத்திய மார்க்கத்தை விருப்பு வெறுப்பில்லாமல் மறுமை வெற்றிக்காக பிரச்சாரம் செய்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாதையிலே கல் வரலாம், முள் வரலாம், கத்தி வரலாம், அருவாள் வரலாம். இந்த ஏகத்துவத்தை எதிர்நோக்கி சுனாமி பேரலை வந்தாலும், பூகம்பங்கள் வந்தாலும், எரிமலைகளே பெருக்கெட்டு வந்தாலும், இந்த ஏகத்துவத்தையும் ஏகத்துவவாதியும் எவனாலும் அசைக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் குத்தில தூன தீனிஹி ஃபஹுவ ஷஹீத். எவன்
தன் மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக படுகொலை செய்யப்படுகிறானோ அவன் ஷஹீத் என்றார்கள். அப்படிப்பட்ட ஷஹீதாவதற்கு துணிந்த கூட்டம். அதே நேரத்தில் நாங்கள் உயிரை கொடுத்து வருவதற்கு கோழைகள் அல்ல. இன்னொன்றை சொல்கிறோம், நாக்க வெட்டுவேன், கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன், மேடையை பார்த்துட்டு பேசுனீங்க. ஒன்னா நம்பர் கிறுக்கு பயிலுன்னா இவங்க தானுங்க. எப்படி தெரியுமா? மேடையில் வரானுங்க, வெயில் சுள்ளு நடிக்குது, ஓவர் கோட்டு போட்டு 4 பிச்சைக்காரனு கோட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏண்டா 4 பிச்சைக்காரனு கோட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு நேரம் வேணாம், வெயில் காலத்தில் போய் அங்க ஒருத்த வந்துட்டு அன்பானவர்களே, இளவர்களே, வாலிபர்களே பேசுறான். இளவர்களே வாலிபர் ஒன்று தான், பேசிட்டு போட்டு எப்படியோ இவன் லூசு போயிடுவார். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல பேசும்போது இந்த கூட்டம் பதிர்களத்தை சந்தித்த கூட்டம் அப்படின்னு சொன்னேன். அன்பானவர்களே, அதுவே பொய்ங்கிறான். இவனுக்கு இலக்கியம் தெரியுதா? பெருமானார் சொன்னார்கள், அண்ணா நபியும் லா கதீப், நான் தூதர், பொய் அல்ல. ஆனா இப்னு அப்துல் முத்தலிப் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். நான் அப்துல் முத்தலிபுக்கு மவன், நாங்க மவனா பேரன். இலக்கியம் ஏடா, இந்த இலக்கியம் கூட உனக்கு தெரியாது? இந்த கூட்டமெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? நாக்க வெட்டுவாங்களாம், கையை வெட்டுவாங்களாம். என் கசாப்புல வேலை பார்த்துருக்க நீ? இதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க அவங்க கையில இப்ப விட்டுருக்கிறோம். 2 ஆப்ஷன் இப்ப வச்சிருக்கிற கூட்டத்தை வச்சு 2 ஆப்ஷன். ஒன்னு, காவல்துறை எங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு எங்களுக்கு எழுதித்தாங்க. இல்லைன்னா அவன் இந்த கடாப்புடான்னு வரான்ல, குர்பானிக்கு கெடாவு கூட தகுதி இல்லை இவன். அவன் நோஞ்சான், நுண்டி, குண்டன், தொடிய எல்லாம் இவன் எழுதித்தா. எனக்கு காவல்துறை பாதுகாப்பு தர வேணாங்கன்னு எழுதித்தா. அடுத்த 12 மணி நேரத்தில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த கூட்டம் எதிர் தாக்குதலுக்கும் தயாராகிற கூட்டம். சில மணித்துளிகள் காவல்துறைக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறோம். காவல்துறை சட்டத்தை பேணுவார்கள், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்குத்தான் ஜனநாயக வழியான போராட்டம். இந்த போராட்டத்திற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லையானால் இந்த கூட்டம் அடுத்து என்ன செய்யும் என்பதை மீடியாவில் ஃபிளாஷ் நியூஸ் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யாரடா 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 அண்ணல் நபியின் கட்டளையை அவமதிப்பதே யாரடா? அவமதிப்பதே யாரடா? ஷரியத்தை காப்பதற்கு ஷஹீதாகவும் தயாரடா, ஷஹீதாகவும் தயாரடா. கபரை உடைக்கும் ஹதீஸை காக்க களம் காணவும் தயாரடா. உத்தம நபியின் ஹதீஸை காக்க உயிரை கொடுக்கவும் தயாரடா. உத்தம நபியின் ஹதீஸை காக்க உயிரை விடவும் தயாரடா. கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். டிஎன்டிஜே நிர்வாகிகளுக்கு, டிஎன்டிஜே நிர்வாகிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த, கொலை மிரட்டல் விடுத்த கோமாளி கூட்டத்தை கைது செய், கோமாளி கூட்டத்தை கைது செய். பொறுக்க மாட்டோம், பொறுக்க மாட்டோம், பொறுக்க மாட்டோம், பொறுக்க மாட்டோம். இணை வைப்பை ஊக்குவிப்பதை, இணை வைப்பை ஊக்குவித்து இறை தூதரை அவமதித்து இஸ்லாத்தை இழிவுபடுத்தும் ஈனச்செயல்களை எதனையும் பொறுக்க மாட்டோம், பொறுக்க மாட்டோம், பொறுக்க மாட்டோம், பொறுக்க மாட்டோம். அடித்தால் மீதிப்போம், அடித்தால் மீதிப்போம், அடித்தால் மீதிப்போம், அடித்தால் மீதிப்போம். அடியும் மிதியும், அடியும் மிதியும் இடிபால் இருக்குமே, இடிபால் இருக்குமே. அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை தூதர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு தூதர்களாக தேர்வு செய்யப்பட்டார்களோ
அத்தகைய உன்னத பணியை உயிர் கொடுத்து காக்கக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் இங்கே குழும செய்திருக்கிறான். போராடுவோம், போராடி கொண்டே இருப்போம். எங்களுடைய இறுதி மூச்சு எங்கள் உடலை விட்டு பிரியும் வரையிலும் போராடுவோம். எதுவரையிலும் என்று சொன்னால், இந்த தூதர்கள், இறை தூதர்கள் இணை வைப்புக்கு எதிராக இணை வைப்பை ஒழித்து கட்டுவதற்காக எதுவரையிலும் போராடினார்களோ அதுவரை இந்த போராட்டம் தொடரும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, நம் மீது தொடர்ந்து பல்வேறு விதமான அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். ஏகத்துவத்தினுடைய எழுச்சி, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய சத்திய கூட்டத்தை மிகப்பெரிய அளவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி தந்திருக்கிறான். இந்த வளர்ச்சியை முடக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த பல ஆண்டு காலமாக நம் மீது பல்வேறு விதமான அவதூறுகள், எந்தெந்த அவதூறுகளை பரப்பினார்கள். நாம் இறை தூதரை மதிப்பது இல்லை, சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து சஹாபாக்களை பின்பற்றாதீர்கள், அவர்கள் இறை தூதருடைய தோழமை கொண்டவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், ஆனால் இறை செய்தி பெற்றவர்கள் இல்லை, பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னால் சஹாபாக்களை இவர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று பேசுவார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்வார்கள். அவுலியாக்கள் என்கிற பெயரிலே இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை, சமாதி வணக்கங்களை அவர்கள் செய்கின்ற பொழுது, இது போன்ற வணக்கங்கள் இறைவனுக்கு செய்யப்படக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அவுலியாக்களை ஏசுகிறார்கள். ஜகாத் தொடர்பான சட்டத்தை சொன்னால் ஜகாத்திலே இறைவனுக்கு செய்கின்ற வணக்கங்களில் விளையாடி விட்டார்கள் என்று எதை எடுத்தாலும் இந்த இஸ்லாமிய சட்டத்தை அல்லாஹ்வும் தூதரும் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதன் வழிமுறையில் மக்களுக்கு நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பொழுது நம் மீது தொடர்ந்து அவதூறுகள் பரப்பப்படுவதை பார்க்கிறோம். சொன்னா திடீர்னு நடுவுல மொசாத்தில் இருந்து யூத உளவுத்துறையில் இருந்து இவர்களுக்கு பணம் அனுப்பப்படுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்று ஆயிரக்கணக்கான இறை இல்லங்களை உருவாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய வணக்கத்தை செலுத்துவதற்கு பல்வேறு மர்க்கஸ்களை நாம் உண்டாக்கி இருக்கிறோம். எங்கள் மக்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து, மொசாத்தில் இருந்தும் யூதர்களிடமிருந்தும் பணம் வரும் என்று சொன்னால் கையேந்தக்கூடிய நிலைமை வந்திருக்காது. ஊரூராக தெரிவார்கள் எங்களுடைய மக்கள். தங்களுடைய சொந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் வாழும் காலத்திலே, எங்கள் உயிர் பிரியும் காலத்திற்குள்ளாகவே அல்லாஹ்வுடைய ஆலயத்தை உருவாக்குவதற்காக ஊரெல்லாம் திரிந்து பொருளாதாரத்தை திரட்டுகிறார்களே, வெளிநாடுகளில் இருந்து உங்களை போன்று ஈரத்தனமாக பிழைப்பு நடத்தி வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுக்கு ஏண்டா இந்த நிலைமை? இந்த அவதூறு, இப்படி தொடர்ச்சியாக அவதூறுகளை அவர்கள் நமக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு என்ன காரணம் தெரியுமா? மன ரீதியாக நம்மை வீழ்த்த வேண்டும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படி தூதர்கள் தாக்கப்பட்டார்களோ அது போன்று நாமும் தாக்கப்பட வேண்டும். மன ரீதியாக வீழ்த்தி விட்டோம் என்று சொன்னால் பிரச்சாரத்தை தடுத்து விடலாம். ஏகத்துவ வளர்ச்சி எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டு இருங்கள். தமிழகம் தௌஹீத் கோட்டையாக மாறும். தமிழகம் தௌஹீத் கோட்டையாக மாறுவதை எவனாலையும் தடுக்க முடியாது. பார்க்கிறான், பயப்படுறான், எப்படிடா கட்டுப்படுத்துறது? பரப்புடா அவதூற. உட்கார்ந்துகிட்டு முழு நேர வேலையாக அவதூறை பரப்புறதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஜமாத்தை உருவாக்குவதற்காக, இந்த ஜமாத்தை கட்டமைப்பதற்காக, இதனுடைய வளர்ச்சிக்கு ஆரம்ப காலம் முதல் யாரெல்லாம் உழைத்தார்களோ, குறிப்பாக சகோதரர் பிஜே அவரை பற்றி இல்லாத பொல்லாத செய்திகளை பரப்பி அவருடைய குடும்பத்தார்களை பற்றி ரசூலா சொல்லி இருக்கிறாங்க, அடுத்தவனுடைய மானத்தோடு விளையாடாத, மானத்தோடு விளையாடக்கூடியவன் நீ இறந்து போன உன் சகோதரனை சாப்பிடுவது எப்படிப்பட்ட காரியமோ அது போன்ற காரியம் பேச்சிலே வந்துரும். பார்த்து நடந்துக்கடா என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறது. பரப்புறம் அவதூற, வாய்க்கு வந்தது எல்லாம் பேசுகிறான், நினைக்கிறான். இதையே இப்படி எழுதிக்கிட்டே இருந்தோம்னா, கதை வசனங்களை எல்லாம் கட்டுக்கதையாக மக்களுக்கு மத்தியிலே பரப்பினோம் என்று சொன்னால் இவர்களை மன ரீதியாக உடைத்து விடலாம், தௌஹீதுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி விடலாம். பிரச்சார பீரங்கிய கொஞ்சம் மழுங்கடிச்சிட்டோம்னா, அதனுடைய வீரியத்தை கொஞ்சம் குறைத்து விட்டால் தௌஹீதுடைய உரத்த சப்தம் தமிழகத்திலே ஒழிக்காது நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான்டா, அட குருட்டு கபோதிகளா, அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம். அல்லாஹ்வுடைய ஒளியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். வயஅபல்லாஹு இல்லா அய்யுதிம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். தன்னை மறுப்போர் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஒளியை பரிபூர்ணப்படுத்தியே தருவான். இது அல்லாஹ்வுடைய ஒளியை தங்கள் உயிரை கொடுத்து கூட பரிபூர்ணப்படுத்தக்கூடிய கூட்டம். பரிபூர்ணப்படுத்தக்கூடிய கூட்டம் என்பதை அல்லாஹ் ஒரு அடையாளமாக இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறான். பரப்புட அவதூற சம்பாதிக்கிறோம் நன்மைகளை அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பப்படுவத தீங்கு நினைக்காதரா, நீ அதை நினைச்சு துவண்டு போகாதரா, அதை நினைச்சு நீ வருத்தப்படாத. உன்னை பத்தி பேசட்டும், உன்னை பத்தி எழுதட்டும். நீ செஞ்ச நன்மையை விட அவன் பேசி எழுதி உனக்கு பன்மடங்கு நன்மையை பெற்று தருவான் இன்ஷா அல்லாஹ். சகோதரர் பிஜே அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஏகத்துவாதிகளுக்கு எதிராக நீ என்ன வேணாலும் எழுதிக்க. தௌஹீதுடைய வளர்ச்சியை முன்னால கட்டுப்படுத்த முடியாது. அடுத்தது என்னடான்னு பார்த்தா தீர்மானம் போடுறானுங்க. நாங்க போடாத தீர்மானமாடா, எங்களுக்கு எதிராக நீ தீர்மானம் போடுறியா? மாவட்ட உலமாக்கல் சபையிலிருந்து அயோக்கிய நாய்கள் உலமாக்கல் என்று சொல்லுவதற்கு அறவே தகுதியற்ற முனாஃபிக்குகள் ஒருத்தர் இருக்கிறான் சென்னை மாவட்டத்தில், தன்னை உலமாக்கல் சபை என்று சொல்லிக்கொண்டு. கடந்த நாள் கூட அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது இந்த கசாப்பு கடைக்காரன் ஒருத்தன் பேசினா பாருங்க, அதுக்கு இன்ஷால்லா இருக்கு, தலைவருடைய உரை இருக்கு. அந்த கசாப்பு கடைக்காரன் வரிசையிலே இன்னொருத்தன் வந்தான், அவன் ஒரு எடுபடி போல இருக்கு. அவனுக்கு பேரு சென்னை உலமாக்களுடைய உலமா சபையுடைய தலைவர்னு அவனுக்கு பட்டம். இந்த நாய் ஒரு தீர்மானம் போடுறான். என்ன தீர்மானமா? அன்பார்ந்த இஸ்லாமிய சமுதாயமே, இனிமேல் ரொம்ப விழிப்பாருங்க. எப்போ 30 வருஷம் நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தின பிறகு எல்லாரும் முடிச்சுக்காங்கடா தூங்காதீங்களான்ட்டு இவன் எப்படி ஒரு கோமா பேஷண்ட்னு பாருங்க. மக்களை வந்து உசுப்பேத்துறாராம். பாத்துக்காங்க, இனிமேட்டு தௌஹீத் ஜமாத்தோட உங்களுக்கு ஒட்டு இல்ல உறவு இல்ல. யாருடா ஒட்டு உறவை கேட்டா? டேய், 30 வருஷத்துக்கு முன்னாடி உன் ஒட்டு வேணாம் உறவு வேணாம் என்று உடை தெரிந்த கூட்டம். ஏகத்துவத்தினுடைய தளபதியாக இப்ராஹிம் நபியை அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுறான். இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் நாங்கள். இப்ராஹிம் நபியுடைய வாரிசு கிட்ட வந்துகிட்டு ஒட்டும் வேணாம் உறவு வேணாம், ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம், உறவும் வேண்டாம். அல்லாஹும் தூதரும் தான் எங்களுக்கு நேசத்திற்குரியவர்கள். அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிப்பதற்காக தேவைப்பட்டால் அந்த உறவை இழக்க தயார் என்பதை எத்தனை சந்தர்ப்பங்களில் காட்டியிருக்கிறோம். கபரிஸ்தான்ல அடக்க செய்ய இடம் கொடுத்துடாதீங்க. நீ யாருடா எனக்கு இடம் கொடுக்கிறதுக்கு? டேய், நீ செத்தா எங்க போய் அடக்கம் செய்யப்படுவேன்னு உனக்கு தெரியாது. நாளைக்கு எவன் மௌத்தா போவான், என்னைக்கு மௌத்தா போவான், எந்த கதியில மௌத்தா போவான் யாருக்கும் தெரியாது. மேடை கிடைக்குது, மைக்கு கிடைக்குதுன்னு லூசு பைய மாதிரி வளரிக்கிட்டு இருந்தா மௌத்தா எல்லாம் உனக்கு அங்கேயே கொடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பேசுற கபிரிஸ்தான்ல இடம் கொடுக்க கூடாதான். ஏண்டா இது புது தீர்மானமா? எங்களுக்கு எதிராக எந்த ஊர்லயும் இது வரைக்கும் தீர்மானம் போட்டதே இல்லையா? நீ தீர்மானம் போட்டு எத்தனை தௌஹீத் ஜமாத்துடைய பிரேதம் அடக்கம் செய்ய முடியாம அழிவிடா போயிருக்கு. அடக்கம் செய்ய முடியாம அரசாங்க மருத்துவமனையில மார்ச்சுவரியில எத்தனை இருக்கு. எந்த உயிரை எப்ப போகணும் தெரியாது. அவர்கள் எந்த நிலைமையில மௌத்தா போவார்கள் தெரியாது. மௌத் விஷயம் இறைவனுடைய அதிகார சம்பந்தப்பட்ட விஷயம். உன்ன மாதிரி பைத்தியக்கார இந்த மேடையில பேசக்கூடாது. நாங்க இத்தனை ஆயிரம் மக்களை கூட்டி வச்சிருக்கிறோம். கூட்டத்தை பார்த்தால் நாங்கள் தடுமாறக்கூடியவர்கள் அல்ல, வாய்க்கு வந்தபடி உணரக்கூடியவர்கள் அல்ல. அன்னைக்கு அவன் நின்றுட்டு அவன் என்ன பேசுறான்னு யாருக்குமே புரியலங்க. அந்த உலமாக்கல் சபை தலைவர்னு ஒருத்தன் பேசினான். கண்ணாடியை கழிச்சிட்டு பாடுறா, நல்லா தெரியுன்றதுக்கு தாண்டா கண்ணாடியை போடுறான். அவன் சொல்றான், கண்ணாடியை கழட்டிட்டு பாடுறா, அட போலீஸ்காரா எப்படி பச்ச கூட்டம்டா. ஏண்டா 1000 பேரை கூட்டி வச்ச உனக்கே இப்படி இருக்குன்னா பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டம் எனக்கு எப்படி இருக்கும்? கூட்டத்தை கூட்டி எங்க கிட்ட என்னடா போட்டி போறியா? மோதி பார்க்கலாமா? கூட்டத்தை வச்சு மோதி பார்ப்பதாக இருந்தால் சட்டம் தங்களுடைய கைகளை கட்டும் என்று சொன்னால் யுத்த களத்தை சந்திக்க நாங்கள் தயார். யுத்தத்திலே காயமடைந்தவர்களுக்கு அன்றைய காலத்தில் சஹாபிய பெண்கள் பணிவிடை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் நாங்களும் போர்க்களம் வர தயார் என்று பெண்கள் வந்திருக்கிறார்கள். அதனால மேடை கிடைச்சிருச்சு. என்னைக்கும் பார்க்காம ஒரு 100-200 பேரை பார்த்துட்டு காலு தரையில நிக்காம பேசாத. அறிவுக்கு சொல்றேன், உனக்கு வயசாகி போயிருச்சு, மூளை மலைக்கு போயிருச்சு, பேச்ச பார்த்து பேசிக்க.
அடுத்தது என்னடான்னு கேட்டா, இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து விடாம இருக்கிறதுக்கு சென்னை நீதிமன்றத்தில் வெக்கேஷன் கோர்ட்ல அவசரமா போயிட்டு ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அன்பானவர்களே, உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த செய்தி நம்ம வெளியிடவே இல்லை. முந்தா நேத்து போயிட்டு பெட்டிஷன் போட்டாங்க. என்னடா பெட்டிஷன் பார்த்தா, ஐயா இங்கிலீஷ்ல தான் எழுதிருக்காங்க, தமிழ்ல சொல்றேன், ISIS என்கிற அமைப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க ஐயா இவங்க. அல் கைதா இருக்காங்களா ஐயா, அந்த மாதிரி உள்ளவங்க. இவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுங்க ஐயா, இவங்க ரொம்ப மோசமானவங்க. நாங்கெல்லாம் சன்னி ஜமாத்து, சனியும் முடிச்ச ஜமாத்து ராணி. நீ ஒரு நல்ல சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் இறை தூதருடைய அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும். இறை தூதருடைய அடிச்சுவடுகளில் நடக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டிட்டான். அதனால நம்ம எல்லாம் தீவிரவாதிகளா? இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்தோட பேரெல்லாம் எழுதி அந்த மாதிரி இயக்கத்தில் உள்ளவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துறாதீங்க ஐயா அப்படின்னு போயிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டான். அவசர பெட்டிஷனா போட்டதுனால நேற்று அந்த வழக்கு நீதிமன்றத்திலும் வந்தது. அவங்க அரசாங்கத்திற்கு எதிராக போட்டிருந்தார்கள் பெட்டிஷன்ல. நாமளும் போயிட்டு 3வது பார்ட்டியாக அதில் போய் இணைந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அமைப்பு, 30 ஆண்டு காலமாக இது எது போன்ற கொள்கைகளை சொல்லுகிறது என்று நம் தரப்பில் நம்முடைய வாதங்களை எடுத்து வைத்தோம். இப்ப அரசாங்கம் மறுத்திருக்கணும். உண்மையிலேயே நாம் தீவிரவாத கூட்டமாக இருந்தால், பயங்கரவாத கூட்டமாக இருந்தால் அரசாங்கம் நமக்கு மறுத்திருக்கணும். ஆனா அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க? கீப் சைலண்ட், எதையும் சொல்லல. அனுமதி கொடுக்கறீங்களா மறுக்கிறீங்களா? நீதிபதி கேட்கிறாரு, அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்கிறாரு, அனுமதி உண்டா இல்லையா? அவர்கள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை. ஏன் என்று சொன்னால் அனுமதி மறுக்கப்பட வேண்டிய கூட்டம் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். நீதிபதி சொன்னாரு, நம்ம கோர்ட்ல இருக்கிறதுலயே கேவலமான குப்பை தொட்டியதா இருந்தா அதுல தூக்கி இந்த பெட்டிஷனை போட்டுட்டார். என்னடா உன்னால பண்ண முடிஞ்சது? என்னடா உன்னால செய்ய முடியும்? அடே, இறுதியாக கூட்டம் எதப்புல எல்லாம் பேசல. இந்த கூட்டத்தை நாங்கள் பல ஆண்டு காலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டம் எங்களுக்கு புதுசு இல்ல. ஆடு, மாடு, கழுதை, குதிரை, நாய், பீடி மஸ்தா இவனையெல்லாம் அவுளியாக்களாக ஆக்கி நம்மளோட கேவலமான ஜென்மங்களுக்கெல்லாம் அடக்க ஸ்தலத்தை அமைத்து அவர்களை அவுளியாக்களாக ஆக்கி, குரங்குக்கு அவுளியா வச்சிருக்கிற, யானைக்கு அவுளியா வச்சிருக்கிற, மனுஷனுக்கு எவ்வளவு அழகா இறைவன் சிந்தித்து விளங்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறான். நம்முடைய சிந்தனை அறிவு குறைந்த அந்த ஜீவன்களுக்கெல்லாம் அடக்க ஸ்தலத்தை கட்டி அதை ஒரு அவுளியாவாக ஆக்கி, கால்நடைகளை எல்லாம் அவுளியாக்களாக ஆக்கி வணங்கக்கூடிய உனக்கே இப்படி இருக்கும் என்று சொன்னால் ஏக இறைவனை மட்டும் வணங்கக்கூடிய எங்களுக்கு எப்படி இருக்கும்? அற்பத்திலும் அற்பமான படைப்புகளை இறைவனாக கருதக்கூடிய, இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய உனக்கு அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய கூட்டம் கொடுத்த சரியான பதிலடி இந்த கூட்டம். அதனால உருட்டல் வேண்டாம், மிரட்டல் வேண்டாம். கருத்தோட மோதிப்போம். உனக்கு அதுல விருப்பம் இல்லை என்று சொன்னால் எந்த வகையிலும் மோதுவதற்கு தயார் என்பதை காட்டுவதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம். அதனால் எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, எது போன்ற விமர்சனங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், வலா யகாஃபூன லௌமத லாயிமின், பழி போரின் பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். நீ என்ன வேணாலும் படித்துக்கொள், என்ன வேணாலும் எதிர்ப்பை காட்டிக்கொள், எல்லாவற்றையும் இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி, ஜனநாயகத்தின்படி நாங்கள் உன்னை எதிர்கொள்வோம். நீ ஜனநாயகத்தையும் சட்டத்தையும் கீழே போட்டுவிட்டு எங்களை எதிர்கொள்வதாக இருந்தால் அந்த வழியிலும் எதிர்கொள்வோம் என்று எச்சரிக்கை நிறைவு செய்கிறேன். இறுதியாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அடியும் உதையும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் கண்டன உரையை பதிவு செய்வார்கள். இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். இந்த போராட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கபரு வணங்கிகள் கூட்டம் தௌஹீதை அழிப்பதற்காக சேப்பாக்கத்தில் கூடி குரல் எழுப்பிய கூட்டத்திற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக இந்த கூட்டம் இங்கே கூடி நிற்கிறது என்பதை அனைவரும் அறிவீர்கள். நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டம் இதில் சொல்லப்பட வேண்டிய பல முக்கிய செய்திகள் இதற்கு முன்னால் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அதில் இன்னும் சொல்லப்பட வேண்டிய ஓரிரு செய்திகளை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். யாருக்கும் கருத்து சொல்லுகிற உரிமை கிடையாது, யாரும் யாரையும் கண்டிக்கிற அதிகாரம் வழங்கப்படக்கூடாது என்பது நம்முடைய போராட்டத்தின் நோக்கம் அல்ல.
அவர்கள் போராடுகிறார்கள், நீங்கள் பதிலுக்கு போராடுகிறீர்கள் என்றால் அப்படி அவர்கள் போராடவே கூடாது என்கிறீர்களா என்பன போன்ற கேள்விகள் சிலருடைய உள்ளத்திலே எழுகிறது. நம்முடைய போராட்டத்தினுடைய நோக்கம் யாருடைய குரல் வளையையும் நெரிப்பதல்ல, யாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற கருத்து சுதந்திரத்தை பறிப்பதல்ல. மாறாக இந்த தேசம் ஒரு ஜனநாயக தேசம், சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டிய ஒரு மக்களாட்சி தேசம். இங்கே காவல்துறை அதிகாரிகளாக இருப்பவர்களும் ஆளும் அரசுகளாக அரசியல்வாதிகளாக இருப்பவர்களும் சட்டத்தை நிலைநாட்டுங்கள் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தின் கோரிக்கை. எங்களுக்காக நீங்கள் இடம் கொடுங்கள், எங்களுக்கு சாதகமாக பேசுங்கள், நாங்கள் விரும்புவதை செய்து தாருங்கள் என்பது எங்களுடைய கோரிக்கை அல்ல. நியாயம் எதுவோ, நம்முடைய அரசியல் சாசன சட்ட விதிகள் என்ன சொல்கிறதோ அந்த சட்டத்தை நீங்கள் கடைபிடித்தால் போதுமானது. இங்கே பிரச்சனை என்ன? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மீது பல்வேறு விதமான தாக்குதல்கள், அத்துமீறல்கள், அவதூறுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறதா? சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்படுவதாக சொல்லப்படுகிற இந்த தேசத்தில் என்னென்ன வழக்குகளின் மீது குற்றவாளிகள் மீது கைது செய்யப்பட வேண்டுமோ, வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டுமோ, அவ்வாறு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து சட்டத்தை நீங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறீர்களா? இங்கே என்னவெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? காவல்துறை அதிகாரிகள் எங்களை அழைத்து பேசுகிற நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அதிகாரிகளிடத்திலே பேசுகிற பொழுது நீங்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் மற்றவர்களை போன்று கிடையாது, நீங்கள் நல்லவர்கள் என்கிறீர்கள். இதிலே எந்த காவல்துறை அதிகாரிக்காவது அல்லது உளவுத்துறை அதிகாரிக்காவது மாற்று கருத்து இருக்கிறது என்று கேட்டால் இல்லை என்று ஒத்துக்கொள்கிறீர்கள். எங்களை நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டு நல்லவன் நல்லவனாக இருப்பதற்கு உதவி செய்யாமல் இந்த நல்லவனை அழிப்பதற்காக சில கெட்டவர்கள் திரளுகிறார்கள். நீங்கள் அதை வேடிக்கை பார்க்கிறீர்களே, அதுதான் எங்கள் கேள்வி. எத்தனை இடங்களில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னவெல்லாம் நடக்கிறது? நாங்கள் ஜனநாயக முறைப்படி காவல்துறையிலே அனுமதி வாங்கி பாதுகாப்போடு கூட்டம் நடத்துகிறோம். அங்கே கூட்டத்தை கலைப்பதற்காக 4 ரவுடிகள் வருகிறார்கள், கலாட்டா செய்கிறார்கள், கல் எறிகிறார்கள், கூட்டத்தை நிறுத்து என்று கேட்கிறார்கள். உடனே காவல்துறை அதிகாரிகள் வந்து பாய் கூட்டத்தை நிப்பாட்டிருங்க. நீங்கள் யாருக்கு பணிகிறீர்கள்? யாருக்கு பணி செய்கிறீர்கள்? நல்லவர்களுக்கா கெட்டவர்களுக்கா? குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கா? குற்றத்தை துளை தெரிய பாடுபடுகிற நேர்மையாளர்களுக்கா? உங்களுடைய பணி யாரை நோக்கி இருக்கிறது? எத்தனை ஊர்களில் தடுத்தீர்கள்? அம்பத்தூரிலே தடுத்தோம் என்று அவர்கள் மேடை போட்டு பேசுகிறார்கள். கம்பத்திலே தடுத்து விட்டோம், கூடிலோ தடுத்து விட்டோம் என்று சொல்லி சேப்பாக்க போராட்டத்திலே பேசுகிறார்கள். இப்படி பல ஊர்களை மேற்கோள் காட்டி அங்கே தடுத்தோம், இங்கே தடுத்தோம், இங்கே தடுத்தோம். நான் கேட்கிறேன், அதிகாரிகளை எப்படி தடுத்தார்கள்? நேர்மையாகவா? சட்டத்தின்படியா? ஜனநாயக முறைப்படியா? அறவழி போராட்டத்திலா? எப்படி தடுத்தார்கள்? ரவுடிசத்தை கொண்டு கலாட்டா செய்ய வந்தார்கள். காவல்துறை பணிந்து விட்டது. இது சட்டத்தின் ஆட்சியா? மக்களுக்கு அமைதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு காவல்துறை நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கையா? கூட்டம் எல்லாம் தடைபடுகிறது. பல ஊர்களில் மர்கஸ்கள் அமைக்கிறோம், எங்களுக்காக நாங்கள் அலுவலகங்களை கட்டுகிறோம். எங்களுடைய சொந்த பணத்தில் எங்கள் பெயரில் இந்திய அரசிலே பதிவு செய்யப்பட்ட நிலத்தில் நாங்கள் எங்கள் இறைவனை வழிபட, நாங்கள் எங்கள் அலுவலக பணிகளை செய்து கொள்ள, எங்களுக்காக எங்கள் காசில் நாங்கள் கட்டிடம் கட்டினார், கட்டாதே என்று ஒரு கூட்டம் வந்து கத்துகிறது. கட்டிட வேலையை நிறுத்து என்று சொன்னால் எத்தனை ஊர்களில்? முத்துப்பேட்டையில் பிரச்சனை, சைதாப்பேட்டையில் கட்டி முடித்திருக்கிறோம், சீல் வைத்து ஊட்டி இருக்கிறீர்கள். பேட்மா நகரத்திலே கட்டவிடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். செல்வபுரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த வழிபாட்டை தடுத்து நிறுத்தி 2 வார காலமாக வெளியில் அனுப்பி இருக்கிறீர்கள். என்ன சொல்ல வருகிறீர்கள்? அராஜகத்திற்கு தான் காவல்துறை பணியுமா? கெட்டவர்களுக்கு தான் இந்த நாட்டிலே காலமா? நாங்கள் நல்லவர்களாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? காவல்துறையிடத்திலே சொல்லுகிறோம், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை சொல். நாங்களும் கெட்டவனாக மாற எத்தனை நாள் பிடிக்கும்?
இங்கே கூடியிருக்கிற கூட்டத்தை அப்படியே சென்சரை நோக்கி திரும்ப என்று விரல் அசைக்க எங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? எத்தனை பெரிய கூட்டம்! 300-400 பேரை கூட்டி புட்டு கால் தரையில் நிற்காம ஆட்டம் போட்டார்களே. போடுகிற ஆட்டத்தில் என்ன பேசினார்கள்? எத்தனை பெரிய வன்முறை பேச்சு! சட்டத்தின் பார்வையில் அது ஏற்க தகுந்ததா? உங்களை சாட்சியாக்கி அந்த ரவுடிகள் பேசுகிறார்கள். உங்களை சாட்சியாக்கி நாங்கள் சொன்னால் செய்வோம். அது காவல்துறைக்கும் தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும். சொன்னதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? சமூக பணி செய்வோம் என்றார்களா? ரத்த தானம் செய்வோம் என்றார்களா? ஏழைகளுக்கு உதவுவோம் என்றார்களா? காவல்துறைக்கு கட்டுப்படுவோம் என்றார்களா? அரசாங்கத்தை மதிப்போம் என்றார்களா? அடுத்தவனை வெட்டுவோம், கொல்லுவோம், குத்துவோம், கொலை செய்வோம் என்கிறார்கள். காவல்துறைக்கும் தெரியும் என்கிறார்கள். ரோஷம் இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். கண்டிக்க விரும்பவில்லை, எச்சரிக்க விரும்பவில்லை. உங்களை சாட்சியாக்கி நீங்கள் எதை தடுக்க இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட குற்றத்தை நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு எதிராக வழக்கு பதிவு செய்து கைது செய்வதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? எங்களையும் அந்த திசை நோக்கி திருப்ப நினைக்கிறீர்களா? இத்தனை ஆண்டு காலமாக மக்களிடத்திலே ஜனநாயகத்தை போதித்து, அறவழி போராட்டத்தை போதித்து, நேர்மையை போதித்து, தீவிரவாத குணத்திலிருந்து சமூகத்தை மீட்டெடுத்து ஒரு அமைதி நிறைந்த கூட்டமாக, கட்டுப்பாடு நிறைந்த கூட்டமாக, சட்டத்தின் ஒழுங்குகளுக்கு உட்படுகிற கூட்டமாக உருவாகி இருக்கிறோமே, இது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? கேட்கிறேன். எத்தனை பிரச்சனை! இறந்தவர்களை அடக்கம் செய்வதிலே அடக்கம் செய்ய மாட்டோம் என்று வந்து தகராறு செய்கிறார்கள். எத்தனை உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. தடுக்க முடியாது. முஸ்லிம்களுடைய கபிரிஸ்தான்ல ஒரு முஸ்லிமை அடக்கம் செய்வதை செய்ய மாட்டோம் என்று தடுக்கிற அதிகாரம் எவனுக்கும் கிடையாது. அது கிரிமினல் குற்றம் என்று உயர் நீதிமன்றங்கள் தீர்ப்பளிக்கிறது. உங்களுக்கும் தெரிகிறது. எங்கள் கொள்கை சகோதரர்கள் மரணித்து விட்டால் அடக்க மாட்டோம் என்று கபிரிஸ்தானை பூட்டி வைத்திருக்கிறார்களே. அவர்களோடு பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை? லத்தியை சுழட்டினால் 4 பேர் நிற்பார்களா? என்ன நடக்கிறது இங்கே? பேச்சில் வன்முறை, கூட்டத்தில் வன்முறை, ஜனாசாவில் வன்முறை, எங்களுடைய அலுவலகங்களை கட்டுவதில் வன்முறை, இப்படி பலதரப்பட்ட வன்முறைகளை சில காலமாக கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் தன் கடமையை செய்யவில்லை, காவல்துறை பணியாற்றவில்லை. உங்கள் மீது எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. இந்த அதிருப்தியை தடை செய்வதற்காக எங்கள் போராட்ட அறிவிப்பிற்கு பிறகு சம்பந்தப்பட்ட பேட்டை ரவுடிகள் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த தகவல் அறிக்கை எங்களுக்கு போதாது, எஃப்ஐஆர் எங்களுக்கு போதாது. குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்க தவறினால் இத்தனை லட்சம் ஆயிரக்கணக்கான மக்களுடைய இந்த போராட்டத்தை வீணடித்தால், அலட்சியப்படுத்தினால், உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுத்தால் பின்விளைவுகளை சொல்ல தேவையில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அறிவிப்பு எப்படி இருக்கும் என்பது கடந்த காலத்தில் காவல்துறைக்கு தெரிந்த செய்திதான். ஆனாலும் சொல்லுகிறேன், இந்த போராட்டம் அலட்சியப்படுத்தப்பட்டால் இது அடையாளமாகி, இந்த போராட்டம் அடையாள போராட்டமாகி எதிர் வருகிற சட்டமன்ற நேரத்தில் சட்டமன்ற முற்றுகை அறிவிப்போம். முற்றுகை என்று சொன்னால் எங்களுடைய கொள்கை சொந்தங்கள் எல்லாம் தக்பீர் முழங்கி ஆர்ப்பரிக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு கவலையான செய்தியும் சேர்த்து சொல்லுகிறேன், வருத்தத்துக்குரிய செய்தியையும் சேர்த்து சொல்லுகிறேன். என்ன வருத்தம்? என்னுடைய இடதுபுறத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் தாய்மார்களுக்கு வருத்தம், குழந்தை பருவத்திலே இருக்கிற என்னுடைய தம்பிமார்களுக்கு வருத்தம். என்ன வருத்தம் தெரியுமா? நாங்கள் அறிவிக்க இருக்கிற அந்த முற்றுகையில் அன்னையர்களே, சகோதரிகளே, உங்களை கண்டிப்பாக நாங்கள் அழைக்க மாட்டோம். தம்பியர்களே, குழந்தைகளே, உங்களை நாங்கள் அழைக்க மாட்டோம். தளபதிகளாக வாலிபர்களே, பெரியவர்களே களம் காண்போம்.
அடையாள முற்றுகை அல்ல. இதுவரைக்கும் அரசு, காவல்துறை பல்வேறு முற்றுகையை சந்தித்திருக்கிறீர்கள். நடத்த போகிற முற்றுகை அடையாளம் அல்ல. அடையாளமாக இருந்தால் பெண்களையும் திரட்டுவோம், குழந்தைகளையும் திரட்டுவோம். இது அடையாளம் அல்ல. உங்களுக்கே தெரியாமல் சட்டமன்றத்திற்குள் நுழைந்து பதவியில் இருக்கிறவர்களுக்கு பாதை கொடுக்க மாட்டோம் என்போம். முற்றுகை என்று சொன்னால் கடந்த கால போர்க்களங்களில் வரலாற்றிலே படித்த நிஜ முற்றுகையை, அனைத்து தொடர்புகளிலிருந்தும் தமிழகத்தை, சட்டமன்றத்தை பிரித்து காட்டுகிற முற்றுகை. வாய்ச்சவடால் அல்ல, நான் அவன் வார்த்தையை பிரதிபலிக்கவில்லை. ஆனால் உங்களுக்கே தெரியும், அவன் சொன்ன மாதிரி நாங்கள் சொன்னதை செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நாங்கள் என்னத்தை சொல்லுவோம், எதை செய்வோம் எல்லாம் அரசுக்கு தெரியும். அத்தோடு அரசின் செய்தியை முடிக்கிறேன். அடுத்து சொல்கிறேன், ஆர்ப்பாட்டமா? என்ன ஆர்ப்பாட்டம்? என்னப்பா, எதற்கு? அத்துமீறல் அனைத்தும் எதற்கு? தௌஹீதை அழிக்க தடுத்தால், முட்டினால், மோதினால், கூட்டம் நடத்த விடாமல் கலாட்டா செய்தால், கூட்டத்திலே வந்து கூக்குரல் இட்டால் தௌஹீதை அழித்து விடலாம் என்று சொல்லி ஆர்ப்பரித்து எழுகிறீர்களா? வெறுப்பிற்குரிய என்னுடைய தோழர்களே, சொல்லுகிறேன், ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சி எல்லாம் உங்களை போன்ற மூடர்களின் தடையால் ஏற்பட்டது. எத்தனை கூட்டம் தடுத்தீர்கள்? 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊருக்கு 3 பேர் இருந்தோம். நான் என் வெறுப்பிற்குரிய தோழரிடத்தில் கேட்க விரும்புகிறேன், நாங்கள் 3 பேராக இருந்த பொழுது நசுக்க முடியாத எங்களை 3 லட்சத்தை தாண்டி அலை கடலில் பெருத்துவிட்ட இந்த நேரத்திலே நசுக்க போகிறீர்களா? தடுக்க போகிறாயா? தடு. அண்ணலம் பெருமகனார் ஏகத்துவத்தை சொன்ன பொழுது தடுத்தார்கள், ஊரை விட்டு விரட்டினார்கள். மக்காவிலே வாழ முடியாது என்றவர்களை துன்புறுத்தினார்கள். தடுத்தார்களா? அகதியை போன்று ஊரை விட்டு வெளியேறிய அண்ணலம் பெருமகனார் 8 ஆண்டுகளில், ஏராளமான ஆட்கள் இல்லை, வெறும் 8 ஆண்டுகளில் வெற்றி வீரராக, ஏகத்துவ தளபதியாக மக்கா நகருக்குள்ளே பிரவேசித்தார்களே. இன்ஷா அல்லாஹ் அதே போல நீங்கள் தடுங்கள். 8 நாட்களுக்குள்ளாக தமிழகம் ஏகத்துவ ஜோதியில் நனைவடா. சவாலை ஏற்கிறாயா? தயாரா? சவால் விட்டு அத்தனை பேரையும் கேட்கிறேன். எத்தனை சவால்? நாராசமான வார்த்தை, காதுகளில் கேட்க முடியாத சொற்கள், பொது மேடைகளில் பயன்படுத்த முடியாத வார்த்தைகள். சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லிட்டாங்க ரவுடிகளை பத்தி. நான் அதை பத்தி சொல்ல தேவையில்லை. தடு, நன்றாக தடு. தடுத்தால் நிறுத்திவிட்டோம் என்று வெற்றி கொண்டாடினாயே. கம்பத்திலே தடுத்தோம், நிறுத்திவிட்டோம். திருவல்லிக்கேணியில் தடுத்தோம், நிறுத்திவிட்டோம். அம்பத்தூரிலே தடுத்தோம், நிறுத்திவிட்டோம். தடுத்து தடுத்து ஏகத்துவ பிரச்சாரத்தை நிறுத்தினாயே. அழைக்கிறேன் உன்னை, இப்பொழுது தடு. தடுக்க மாட்டாயா என்று எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். நீ தடுப்பியா இல்லையான்னு தெரியாம நின்னோம். இப்ப வா, சவாலை ஏத்துக்கிறியா? தடுப்பார்களாம். அடுத்து, கொன்றால் தௌஹீத் ஒழியும், தடுத்தால் ஒழியுமாம். அடுத்து, ஒழிக்கிறதுக்கு என்ன வழி? வழி சொல்லுகிறார்கள். அவன் ரேஞ்சுக்கு தானே சொல்லுவான். ஒரு கண்டக்டர் உதாரணம் சொன்னார்னா அவர் கண்டக்டர் மாதிரியே சொல்லுவார். விசில் அடிச்சா வண்டி நிக்கும்பா, அந்த மாதிரி வாழ்க்கை நிக்கும்பா. அந்த மாதிரி ரவுடி பையன் முடிச்சவைக்கு மொல்ல மாதிரி அவர் ரேஞ்சுக்கே உதாரணம். என்னடா உதாரணம்? பேசுவியா? பேசுனா வாயிலே வெட்டுவேன். சரி, அடுத்து நீங்க வாயில வெட்டுவிய, நான் கழுத்தையே வெட்டுவேன். சரி, வெட்டுனா கொன்னா தௌஹீதை தடுத்துடலாமா? ஏகத்துவம் வளராதா? கொல்லடா. அடே, கொன்ற உடனே அழிந்து போவதற்கு நாங்கள் என்ன கொசுப்படையா? கொள்கையை ஏற்றிருக்கிற கொள்கை படைகளா? கொன்று பார்,
எங்களை அழிப்பதற்காக ஆயுதம் தாங்கிப்பார். அல்லாவின் பேரருளால் ஆழ விருட்சமாய் வீரியமாய் வளருவோம். சத்தியத்திற்கான இலக்கணமே அதுதானடா. அசத்தியவாதிகளுக்கு புத்தி மழுங்குவதே இறைவன் செய்கிற ஒரு பெரிய அருட்கொடை. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஆதி காலத்திலிருந்து இதுதான். சாதாரணமா ரசூலா கூட சொல்லுவாங்க, இது எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு மூமின் ஒரு பந்தில் 2 தடவை கொட்டுப்பட மாட்டாங்க. இந்த கூட்டம் நம்மகிட்ட 2 லட்சம் தடவை கொட்டுப்பட்டுருச்சு, ஆனாலும் திரும்ப சீண்ட வருது. என்ன கொட்டுப்பட்டுச்சு? அடிச்சோம், திரும்ப 10 பேர் இருந்தா அடிச்சோம், 15 பேர் ஆனோம். 15 பேர் சேர்ந்துட்டு அடிச்சோம், 20 பேர் ஆனோம். 20 பேர் சேர்ந்து அடிச்சோம், 200 பேர் ஆனோம். 200 பேர் அடிச்சோம், 2000 பேர் ஆனோம். 2000 பேர் அடிச்சோம், 20000 பேர் ஆனோம். 20000 பேர் அடிச்சோம், 2 லட்சம் பேர் ஆனோம். இப்ப 2 லட்சம் பேர் ஆடி இன்ஷா அல்லாஹ் 2 கோடி அல்ல, மொத்த தமிழகம் அடி அடியை தான் எதிர்பார்க்கிறோம். அடியை வாங்காமல், உதையை வாங்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதில் நம்பிக்கை கொண்ட ஊட்டப்பட கொள்வார்களா? கொள்வதற்காகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கையை கொள்வதற்காகத்தான் அவர்களை நெருப்பிலே தூக்கி போட்டார்கள். அழிந்ததா கொள்கை? என்ன செய்தான் இறைவன்? நெருப்பின் ஜுவாலை இப்ராஹிமை தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக அந்த நெருப்பையே சொர்க்க பூமியாக்கினானே. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மே மாத கோடையில் எங்கள் மக்கள் உஷ்ணத்திலே வெந்துவிடக் கூடாது என்பதற்காக அருள்மலையை இறக்கி வைத்து அந்த உஷ்ணம் கூட உனக்கு இருக்காதடா. இறைவனின் உதவியை கண்களுக்கு எதிரிலே கண்டு கொண்டிருக்கிற கூட்டம் வருகிறாயா? நேருக்கு நேர் மோத வருகிறாயா? ஆயுதம் தாங்க வருகிறாயா? நாங்கள் ஆர்ப்பரித்தால், கோஷமிட்டால், கைகளில் பதாகைகளை ஏந்தினால் கோழைகள் என்று எண்ணி விடாதே. சொல்லிவிட்டார் தோழர். எத்தனை களங்கள், 1 2 பதிரு பதிரு என்றார்கள். பதிரு மாத்திரமா? உஹதை காணவில்லையா? கந்தகை காணவில்லையா? ஹுனைனை காணவில்லையா? தபூக்கை காணவில்லையா? அனைத்துமே இஸ்லாமிய படைக்கு வெற்றி. நாங்கள் காணுகிற அனைத்து போராட்டமுமே எங்களுக்கு வெற்றி. அடிக்கிறீர்கள், முடிவெடுத்து விட்டீர்கள், கொன்று ஆளை காலி பண்ணிடுவோம், கொள்கையை புதைச்சிருவோம், முடிவெடுத்துட்டல்ல, ரிசல்ட் பாரு. அன்னைக்கு எடுத்த முடிவு வளர்ந்து 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 எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது. சென்ற தடவை ஜனவரி 28ற்காக கூட்டம் கூட்டிய பொழுது 6 மாத காலம் உழைத்தோம். அதன் உண்மை நிலைகளை மக்களுக்கு புரிய வைக்க பாடுபட்டோம். இப்பொழுது 6 நாட்கள் கூட ஆகவில்லையடா. பார், நீ அழிக்க நினைத்ததுடைய விளைவை பார். எந்த அளவிற்கு? நேற்றைக்கு மாலை 10 மணி அளவிற்கு, 8 மணி 9 மணி 10 மணி அளவிற்கு காவல்துறையோடு பேச்சுவார்த்தை. காவலர்கள் சொல்லுகிறார்கள், அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், பாய் உங்கள் பலம் உங்களுக்கு தெரியவில்லை, ஆனா எங்களுக்கு தெரியாதா? எங்க மக்கள் எவ்வளவு வருவாங்க? சென்னை மாவட்டம் தான் வருது, வெளியூர்ல இருந்து ஏதோ விரும்பி அவனா 4 பேர் சொந்தமா விரும்பி 4 பேர் வருவான். அவன் 4 பேரோ 40 பேரோ இருப்பான், எவன் தெரியாது எங்களுக்கு. விட்டு லோக்கல்ல தான் நாங்கள் நடத்துறோம். சென்னை மாவட்டம் தானே இது நடத்துகிறது. சென்னை மாவட்டத்தில் எத்தனை கிளை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும், எவ்வளவு வண்டி வருவாங்கன்னு தெரியும். எல்லாம் சார் எல்லாம் ரெடியா கையில வச்சிருக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறார், உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது, சேப்பாக்கம் உங்களுக்கு போதாது. அவர்கள் கூடி அதே இடத்தில் கூடுவதற்கு நீங்கள் என்ன அவர்களை போல லெட்டர் பேடா? கேட்பது தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர் அல்ல, உளவுத்துறை அதிகாரி கேட்கிறார், காவல்துறை அதிகாரிகள் கேட்கிறார்கள். அதனால் கூட நீங்கள் சிரமப்பட்டீர்கள். நேற்று மாலை புறப்பட்டவர்கள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் சேப்பாக்கத்தை போய் நின்று கொண்டு எங்கே எங்கே என்று தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மாற்றினோம் இடம்? சில பேர் பேசிக் கொள்கிறார்கள், காவல்துறை மிரட்டியது உருட்டியது. அவன் மிரட்டினா என்ன, உருட்டினா என்ன? மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பணிகிற கூட்டமாடா.
எங்கள் மக்கள் கூடுவதற்கு இடம் வேண்டாமா? கூடிய கூட்டத்தை அவன் கண்ணாடி அணிந்து வீட்டிலிருந்து பார்க்க வேண்டாமா? அடுத்து பேசுகிறார் வீராதி வீரர். கொள்கை கூட்டத்தை கூட்டுறிய, இடஒதுக்கீடுன்னு சொல்லி கூட்டுன, பொது விஷயத்தை சொல்லி கூட்டுன, உன் கொள்கையை சொல்லி கூட்டுவியா? தர்காவை உடப்பானு கூட்டுவியா? சூனியத்தை அழிப்பவனு கூட்டுவியா? குப்பாவை நீக்குவவனு கூட்டுவியா? அப்படி கூட்டினால் கால் தூசிக்கு பெறாது உன் கூட்டம் என்று சொல்லி கூட்டத்திலே உளறினார். இப்பொழுது அறிவிக்கிறோம், பார்த்து கொள்ளுங்கள், இது கொள்கைக்காக திரண்ட கூட்டமடா. இங்கே மாற்று கொள்கையில் உள்ள எவரும் இல்லை, சமுதாய பிரச்சனைக்காக வரவும் இல்லை, ஏகத்துவ எதிரிகளுடைய வேலை இல்லை. தர்காவை அழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற கூட்டம். கூடியிருக்கிற அத்தனை பேரும் ஏகத்துவார். பார்த்துக்கொள். அடுத்து வருகிறார் மவுண்ட் ரோடு மன்னன். மவுண்ட் ரோடு தர்காவில் ஒரு செங்கலை எடு. என்னையே பேச விடுங்க, போ பாத்துக்க. லைவ்ல பாத்துக்கிட்டு இருப்ப. மாவண்ணா மூணா காவண்ணா சாணா ஏவண்ணா ஏனா எல்லா பேரும் பாத்துக்கிட்டு இருப்ப. கேக்குறான் பாருங்க, போமா? இவ்வளவு உணர்ச்சி அதிகாரிகளுக்கு சொல்கிறோம், உளவுத்துறைக்கு சொல்லுகிறோம். இத்தனை பெரிய உணர்ச்சியை வார்த்தைகளில் கொட்டிக் கொண்டிருக்கிறோம். அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் எங்கள் போராட்டத்தை. ஆயிரம் தாங்காத அளவிற்கு வெடித்து சிதறும். செங்கலை எடுத்து வரணுமா? அடே சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளடா. செங்கல் என்ன? செங்கலோடு சேர்ந்த சிமெண்ட், கல்லு, ஜல்லி, கம்பி, கிராதி, மண்ணு, எலும்புக்கூடு, பணம் அனைத்தும் உனக்கடா. அல்லாவின் மார்க்கத்தை சொல்லி மக்கள் எல்லாம் எங்களுக்கடா. வச்சுக்க, செத்த சமாதியை பிடிச்சு ஆளு. செங்கல் வேண்டாம் எங்களுக்கு, சிமெண்ட் வேண்டாம், கட்டடம் வேண்டாம், செத்த புனை எங்களுக்கு வேண்டாம். நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் மட்டுமே எங்களுக்கு போதும். எலும்பு இருக்கலாம் இருக்காதானே? வருஷம் எத்தனையாச்சு? அடக்குனானா இல்லையானே தெரியாது. அடக்குனால எலும்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு. சரி, அடுத்து என்ன? செங்கலை தூக்க சொன்னல, கூட்டம் இருக்கான்னு கேட்டல. அப்படிப்பட்ட வெறுப்பிற்குரிய அன்பர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். நன்றி சொல்லாம கலைஞர் நபிகளார் கூட சொன்னார்கள், மல்லம் யஸ்குரின்னா சலம் யஸ்குரில்லா. மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவன் ஆக மாட்டான் என்றார்களே. நன்றி சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? எத்தனையோ பணிகள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய 30 ஆண்டு கால ஏகத்துவ பயணத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற பாதைகள் இலக்கு ஒன்றாக இருந்தாலும் பயணிக்கிற பாதை அதிகம், செய்கின்ற பணிகள் அதிகம். அந்த பணிகளில் எல்லாம் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்த எங்களை தௌஹீத் ஜமாத்துடைய உயிர் நாடியாக, தௌஹீத் ஜமாத்தை ஏற்றுக்கொண்டவனுடைய நம்புகிறவனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஏகத்துவ ஜோதியை நோக்கி எங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஆற்றலையும் திறமையும் சிந்தனையும் பேச்சுக்களையும் திருப்பி விடுவதற்காக களம் அமைத்து கொடுத்த வெறுப்பிற்குரிய தோழர்களுக்கு நன்றி. அமைத்து கொடுத்து விட்டீர்கள். ஆர்ப்பரிக்காமல் இருப்போமா? வெகுண்டு எழுவோம். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து எங்களுடைய பணி வேகம் எடுக்க போகிறது. இந்த பூமியிலே இணைகற்பின் சாயல் கூட இல்லாதவருக்கு ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற உழைப்பை நோக்கி எங்கள் பயணம். அதனுடைய முதற்படியாக, அதனுடைய ஒரு மைல் கல்லாக, எதிரிகளுடைய வயிற்றிலே புளியை கரைக்கிற விதமாக ஏகத்துவத்தை மட்டுமே சொல்வதற்கு, ஏகத்துவத்தை மட்டுமே நிலைநாட்ட, இணை கற்பித்தலை ஒழிக்க, இணை கற்பித்தலின் சாயலை இந்த பூமியில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் பெயர்த்து எரிவதற்கு முதல் படியாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ஷிர்க் ஒழிப்பு மாநாடு மாநிலம் தழுவிய அளவில்
சென்னையில் மட்டுமல்ல மொத்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை தர்காக்களையும் அதனை வணங்கியவர்களே இன்ஷா அல்லாஹ் தரைமட்டமாக்குவார்கள். அப்படிப்பட்ட ஜோதியை நோக்கி பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்